ஏமாத்தி இப்ப மறுபடியும் வருவாங்க. 6 மாதம் இருக்கிற தேர்தலுக்கு வந்து மறுபடியும் அந்த பொய் மூட்டைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 541 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 541 வாக்குறுதிகளை 60 வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றது பாரு, கோயபிள்ஸ் என்னன்னு 541 வாக்குறுதியில 700 நாங்க நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு? 541 700 நாங்க நிறைவேற்றிட்டோம். இதை மக்கள் நம்பிட்டு இருக்கு. ஏன்னா கோயபிள்ஸ் பிரச்சாரம் தெரியுமா? ஒரு பொய்ய 10 முறை சொன்னா அது உண்மையா மக்கள் நினைச்சுப்பாங்க. அதுதான் தொடர்ந்து இப்படி பேசுறது, அப்படி பேசுறது, டிராமா நடிச்சு பேசுறது. எத்தனை வாக்குறுதிகள் நேரம் ஆயிடுச்சா? ஐயோ, நம்மளே காமிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில கொடுத்தீங்கன்னா இல்ல, நான் ஒரு சில வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன். நான் இல்ல எவ்வளோ மோசமானது. அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்படும். கிழிச்சாங்க, கட் பண்ணி இவங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பேசுறதெல்லாம் காமிப்பாங்களா, எதிர்கட்சிகள் பேசுறதெல்லாம் கட். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும். ஸ்டாலின் அண்ணாச்சி 100 ரூபாய் என்னாச்சு? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும். இது எவ்வளவு பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு. மாதம் கணக்கெடுப்பு நடத்தணும்னு முதல் சொன்னதே இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னார். எப்போ? 12 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன. ஒரு மாதம் கணக்கெடுப்பு நடத்தினா உங்களுடைய கரண்ட் பில்லு பாதியா குறையும். ஆனா இவங்க 2 மாதத்திற்கு கரண்ட் பில் போட்டு அதுல ஒரு ஸ்லாபை போட்டு, இந்த ஸ்லாபுக்கு மேல வந்துருச்சுன்னா இவ்வளோ, அப்புறம் அதுக்கு மேல டக்குன்னு போயிடுச்சு. அந்த மின்சாரத்துறையில மட்டும் 11 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. மின்துறையில மட்டும் 11 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்னே ஒன்று கூட நிறைவேற்றல. இவ்வளோ மோசமா யாருமே பார்த்தது கிடையாது. அதுல என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சோலார் மற்றும் காற்றாலைகள் மூலமாக நாங்கள் 20,000 மெகாவாட் மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். ஒன்னு கூட பண்ணல. இப்படி எல்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏமாற்று. சொல்லாத வாக்குறுதி என்ன தெரியுமா? இந்த 4 ஆண்டு காலத்துல 4 முறை உங்களுடைய மின் கட்டணத்தை கணக்கை உயர்த்திருக்கின்றார்கள். 4 முறை 1500 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 3200 ரூபாய். சில பேருக்கு 2800, சில பேருக்கு 3200, சில பேருக்கு 3500. எவ்வளவு ஒரு மோசடி! இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? மின்சாரத்துறையிலே ஊழல், மிகப்பெரிய ஊழல் மின்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டா ஸ்மார்ட் மீட்டர் வந்தவுடன் நாங்க மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம். அதுக்குள்ள நீ இருக்க மாட்டேயா? நாங்க வந்துருவோம், நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் இருக்கிறது 6 மாசம் 4 மாசம் தான். அந்த ஸ்மார்ட் மீட்டர் எப்படின்னா, கடந்த ஆண்டே வந்து அறிவிச்சு பேரம் படிக்கல, அதனால அதை ரத்து பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் அவசரமான அந்த ஸ்மார்ட் மீட்டர் எப்படின்னா, வெளியில சந்தையில 4000 ரூபாய், இவங்க இப்ப 15,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னு அதை முடிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு பட்சி சொல்லுது. செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு. அது வரட்டும், அப்புறம் கிழின்னு கிழிச்சிடலாம். ஏன் தெரியுமா? அந்த ஸ்மார்ட் மீட்டர் எவ்வளவு தெரியுமா வாங்க போறாங்க? 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர். 3 கோடி, சந்தையில 4000 ரூபாய். இவங்க பேசுறது 15. கரண்ட் அந்த ஸ்மார்ட் மீட்டர் சொன்னல, 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர். ஒரு ஸ்மார்ட் மீட்டருக்கு உத்தேசமா 11,000. ஏன்னா வெளியில 4,000, இவங்க வாங்க போறது 15,000, உத்தேசமா 11,000. 3 கோடி இன்டூ 11,000. சேர்மன் கணக்கு சொல்லுங்க.
33,000 கோடி. உத்தேசமா தோராயமா இதுல அதான் இப்ப காத்துட்டு இருக்கிறோம். இதை விட இன்னும் மோசடி என்ன? தனியாரிடம் கரண்ட் வாங்குறது. இப்போ 4 ஆண்டுகளில் 4 முறை கரண்ட் பில்லை ஏற்றி இருக்கிறாங்கல்ல. அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மின்சாரத்துறையில 10,000 கோடிக்கு நட்டத்துல ஓடுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்தது கரண்ட் பில்லை ஏத்தினாங்க. ஏத்தினதுல எவ்வளவு தெரியுமா தமிழக அரசுக்கு வருமானம் வந்தது? 40,000 கோடி வருமானம் வந்தது ஏத்தத்துல. ஆனா என்ன சொன்னாங்க? அடுத்த ஆண்டு 15,000 கோடி நட்டோன்னு சொன்னாங்க. 10,000 கோடி நட்டோன்னு சொல்லி 40,000 கோடிக்கு வருமானம் வந்தது. அடுத்த ஆண்டு 15,000 கோடி நட்டோன்னு சொல்றாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? தனியாரிடம் மின்சாரம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் 20,000 மெகாவாட் உச்சத்துல, 18,000 17,000 உச்சத்துல 20,000. அதுல வெறும் 4,500 மெகாவாட் தான் தமிழக அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி எல்லாம் மத்திய அரசும் தனியாரிடம் பெறுகிறார்கள். தனியார்கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? இவங்க எவ்வளவு தெரியுமா உற்பத்தி செய்யறாங்க? தமிழக அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 3 ரூபாய், சில இடத்துல 3 ரூபாய் 50 பைசா ஒரு யூனிட் மின்சாரம். ஆனா தனியார்கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? அதிகபட்சமா 15 ரூபாய் ஒரு யூனிட். அதிகபட்சம் 15 ரூபாய் ஒரு யூனிட். டைம் ஆச்சா? சரி, அது ஒரு முடிச்சிரு. அப்போ 15,000 ரூபாய் ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட 3 கோடி யூனிட் எல்லாம் கணக்கெல்லாம் எங்கேயோ போகுது. கொள்ளையோ கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் மறக்காதீர்கள்.